வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான வெண்டைக்காய் பொரியல் தான். ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் வழுவழுப்பு தன்மை இல்லாமலும் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய வைக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். 2 பூண்டு பற்களை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கினதும் வெண்டைக்காயை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரிய வேண்டாம். அதையும் இந்த கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா பரவலாக வச்சு வேக வைக்கணும். அதாவது வெண்டைக்காய் இந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துடணும். அந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து நல்லா கிளறி விட்டு இதே மாதிரி பரவலாக வச்சு வேக வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் ஒரு துணியை வச்சு கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வழுவழுப்பு தன்மை உங்களுக்கு அரியும் போதும் அது தெரியாது. இந்த மாதிரி சமைக்கும்போது ரொம்ப குழகுழப்பு இருக்காது. அதில் இப்போது நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு இந்த வெண்டைக்காய். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக குழம்பு மிளகாய் தூள் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பரவலாக வச்சு நான் வேக வைக்க போகிறேன். நம்ம சேர்த்துருக்கிற அந்த மசாலாவோடைய பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் மிதமான தீயில் வச்சு பரவலாக வேக வச்சிங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் வெண்டைக்காயோட ஒட்டி ரொம்பவே பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். டேஸ்டியுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே இந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது காய் எண்ணெயிலே நல்லா வெந்த பிறகு தான் உப்பு சேர்க்கணும். ஆரம்பத்திலே உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதம் வெண்டைக்காயில் இருக்கிற ஈரப்பதம்லாம் நல்லா வெளியில் கொஞ்சம் குழன்னு வர ஆரம்பிச்சிடும். இப்போது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு வெண்டைக்காய் பொரியல். எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.